வணக்கம், ஹலோ எவ்ரிஒன். உங்களை எல்லாம் ரொம்ப நாள் கழித்து சந்திப்பதில் உள்ளபடியே மகிழ்ச்சி. அதுவும் என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களை என்னுடைய இடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல மனிதர், நல்ல சகோதரர், மிக சிறந்த தயாரிப்பாளர். தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இளம் தயாரிப்பாளர்கள் மிக முக்கியமான ஒருவர். ரோமியோ பிக்சர்ஸ் உடைய குடும்பத்துல இருந்து அடுத்த படத்திற்கான ஒரு வெளியீடு இன்னைக்கு வந்து செய்திருக்கிறோம். இயக்குனர் மிஸ்டர் ஹர்ஷவர்தன். டைரக்டர் சாரை பத்தி சொல்லணும்னா, நம்ம வினோத் சாரோட ஒர்க் பண்ணவர். எனக்கு என்ன சந்தோஷம்னா, ஜனநாயகன்ல ஒர்க் பண்ணவர், துணிவிலும் ஒர்க் பண்ணவர். அப்படி ஜனநாயகத்தையும் துணிவையும் கொண்ட ஒரு இயக்குனருக்கு ஆல் தி பெஸ்ட் பிரதர். சிறந்த ஒரு திரைப்படத்தை இங்க கொடுக்கறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருடைய ஹோல் டீமுக்கும், இல்ல பங்கெடுத்திருக்கக்கூடிய நடிகர் நடிகையர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். தொடர்ச்சியாக ரோமியோ பிக்சர்ஸ் வந்து முத்திரை பதிக்கக்கூடிய பல்வேறு நல்ல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. என்னுடைய அருமை நண்பர் சகோதரர் மிஸ்டர் ராகுல் அவர்களுக்கும் அவருடைய டீமுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறந்த வாழ்த்துக்களை, பெஸ்ட் விஷஸை உங்க எல்லார் மூலமாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. சென்சார் வாங்கி தானே ரிலீஸ் ஆகணும். சென்சார் கொடுத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு திரைப்படத்தையுமே அரசியல் காரணங்களுக்காக எந்த காரணத்துக்களுக்காகவும் அப்படி வந்து நம்ம பண்ண முடியாது. முறைப்படி சட்டப்படி அதற்குரிய அந்த ஒரு சான்றிதழ்லாம் வாங்கி தான் கொண்டு வர முடியும். அதுக்கான வேலை நடந்துட்டு. அவர் வந்து நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்கங்க. நேற்று வந்து அவர் வந்து நடிகர் விஜய், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். நாளை வந்து அவருடைய கையில் இல்லையா, அது வந்து காலத்தின் கையில் இருக்கிறது. என்ன தீர்ப்பு தர போறாங்க மக்கள், என்ன ஒழித்து வைத்திருக்கு நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்றும் தளபதி. நேற்று இன்று நாளை என்றும் எங்களுடைய பாசத்திற்குரிய தளபதி விஜய். எல்லாருமே வந்து விஜய் சார் மீட் பண்ணிட்டாங்க, உங்களை மீட் பண்ணிட்டாங்க. எந்த கோரிக்கை சார் ஃபர்ஸ்ட் எடுத்து? எல்லா கோரிக்கையும். திரைத்துறை என்பது மக்களினுடைய அன்றாடம். திரைத்துறை என்பது ரொம்ப கஷ்டத்துல இருக்க மக்களுக்கு ஒரு தெரப்பி. திரைத்துறை என்பது பெரிய தலைவர்களை உருவாக்கிய ஒரு தாய்மடி. எங்க முதலமைச்சர் அங்கிருந்து தானே வந்தாரு. அதனால எல்லா கோரிக்கையுமே பரிசீலித்து எந்தெந்த கோரிக்கையை வந்து நிர்வாக ரீதியாக சரி செய்யணுமோ அதை பண்ணி, எந்தெந்த கோரிக்கைக்கு நிதி தேவை உண்டோ அதையும் பண்ணி, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோடு கலந்து பேசி அவரினுடைய ஆலோசனை மற்றும் அறிவுறுத்தல்படி எல்லா கொள்கையும் ஒவ்வொன்றாக சரி செய்யும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இப்ப மத்த மாநிலங்கள்னா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துல அந்த திரையரங்கத்தை, அதாவது அந்த டிக்கெட் பிரைஸ் வந்து ஏத்திக்கிட்டே வந்துட்டாங்க. டக்குனே ஏத்திடும். அதுக்கேற்ற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மாத்திக்கிட்டே வந்துட்டாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும். மக்களுக்கு அது சுமையா மாறிடக்கூடாது. அதே சமயம் அந்த பிளேயர், அதாவது அந்த பர்டிகுலர் தியேட்டர் ஓனர் ஒரு ஐமேக்ஸ் ஸ்கிரீனை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐமேக்ஸ் ஸ்கிரீனை மெயின்டைன் பண்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒப்பனேமர் மாதிரி ஒரு திரைப்படத்தை நம்ம வந்து ஐமேக்ஸ்ல பாக்குறோம்னா அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கு. அதுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோவே மாறும். டெக்னிக்கலா உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை. அதனால அதற்குரிய அந்த மாதிரி ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் டிக்கெட் ரேட்டை ஏற்றலாம். அப்புறம் பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும்போது லென்ஸ் லைஃப்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணும்போது ஏற்றலான்ற ஒரு கோரிக்கை வந்திருக்கு. இரண்டு தரப்பையும், மக்களையும் ரசிகர்களையும் அந்த திரையரங்கு உரிமையாளர்களையும் ஒரு வின்வின் சிச்சுவேஷன் மாதிரி எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு பிரைஸ்க்கு வந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம். பைக் பார்க்கிங் கூட இப்ப வந்து முதல்ல வந்து திமுக ஆட்சி இருக்கும் போது 10 ரூபான்னாங்க. அண்ணன் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே 20 ரூபா மாத்திட்டாங்க. சட்டம் கட்ட கூட 20 ரூபா வாங்குறாங்க. அதாவது நடவடிக்கை இருக்குங்களா? இல்ல, ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு பீரியட்ல அவங்க ஏத்துக்கிட்டே வருவாங்க. அவர்லி பேசிஸ்ல ஏத்துவாங்க, ஸ்நாக்ஸ் பிரைஸ் வந்து ஏத்துவாங்க. இது ஓவரால் வந்து மக்களுக்கு வந்து வாங்கும் திறன் அதிகமானால் கூட அங்க பிரைமரி வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை ரசிப்பது தான். இவங்க எல்லாம் அதை உருவாக்குறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்லாம் லைஃபே படைய வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அல்டிமேட்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பாதுகாக்கணும், அது மட்டும் கொடுக்கணுங்கிறது, அதுக்கு பிரைஸ் ஏத்திட்டு போடுங்கிறது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், ஆனா பெருந்தனமே நடிகர்ன்றார். நான்லாம் சின்ன சின்ன வாத்தியார்கள், போலீஸ், அது மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், அவங்களுடைய லைஃப்லாமும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ ஒரு மிடில் பாயிண்ட்ல இருந்தாதான் அது கரெக்டா. ரொம்ப அதிகமா வைத்திடக்கூடாது, ரொம்ப இதுவாகவும் பண்ணிட முடியாது. படைப்பாளிகளினுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில அதெல்லாம் சரி செய்யப்படும். முதல்ல இயக்குனர் சொல்லுவீங்க, இயக்குனர் தான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணீங்க, படம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த இயக்குனர் என்ன ஆச்சு? இயக்குனருங்கிறத விட மக்களோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு கருவியா தான் அதை நான் பார்த்தேன். வேற மாதிரி நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாரு. அது வந்து இன்னும் கூட நம்ம வந்து நிறைய முயற்சிகள்லாம் என்னமோ லைஃப்ல செஞ்சுட்டே இருப்போம். அந்த ஆசைப்பட்டதெல்லாம் செய்து பார்ப்பதற்கு
என்னை என்கரேஜ் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் கிடைச்சாரு. என் அப்பா கிடைச்சாங்க, என் அம்மா கிடைச்சாங்க. நான் என்ன வேணா பண்ணலாம், கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு லைஃப்ல ஒரு ரிஸ்க் எடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சாங்க. என் ஒய்ஃப், என்னுடைய குழந்தைகள் கிடைச்சாங்க. அதுக்கு மேல நம்ம ட்ரீம்ஸை வாங்க பிரதர், நான் பாத்துக்கிறேன், என்ன வேணா பண்ணுங்க, அவுட்புட் பத்தி கவலை இல்ல, ப்ராசஸ்ல நீங்க நேர்மையா இருக்கீங்க வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி மனிதர்கள் எல்லாம் கிடைச்சாங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வழியில அரசியலுக்கும் நீ வா, நான் பாத்துக்கிறேன், நீ வந்து நில்லு அப்படின்னு ஒரு அண்ணனை போல என்னுடைய முதல்வர் கிடைச்சாரு. அதனால இந்த ஒரு பொறுப்பு, இன்னொரு கூடுதல் பொறுப்பை மக்களோடு தொடர்பு கொள்ளும் ஒரு கருவியா தான் நான் பாக்கிறேன். முதல்வருடைய பிறந்தநாள் வந்து 19ஆம் தேதி பிறந்தநாள் பரிசா வருது. தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப என்ன வருது, அந்த நம்பிக்கை நிறைவேறுமா? நீங்க வந்து அவருடைய ரசிகராக, தொண்டரா, நிர்வாகியா, அமைச்சரா என்ன சொல்லுங்க? முதல்வருங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல் என் தொகுதி, நான் பிறந்த அதே ஹாஸ்பிட்டல்ல அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து, பின்பு அவருடைய ஒவ்வொரு பர்த்டேக்கும் பார்த்தா ஒரு பெரிய பார்ட்டி த்ரோ பண்றதோ ஃபங்க்ஷன் அப்படிலாம் கிடையாது. அதே போல அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச்ல பிறக்கிற அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் தங்க மோதிரம் இலவசமா போடுவார். அவரு போட்டுறாரு, அதை பார்த்து அண்ணனுடைய தம்பிகள் நாங்களும் போடுறோம். பல வருஷமா இதான் எங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம். போய் அந்த குழந்தைகள் இப்ப கூட போனவார் நான் கொடுத்துட்டு வந்தேன் எக்மோர்ல. ஒரு ரொட்டி வாங்கிக்கணும், இவர் ரொட்டி வாங்கிக்குவாரு, இவர் முட்டை வாங்கி பண்ணிப்பாரு, இவர் பால் பிளாஸ்க்ல எடுத்துட்டு போய் கொடுப்போம். படிக்கும் குழந்தைக்கு படிப்பகம், ஏன்னா வீட்டுல சண்டை போடுவாங்க, சில இடங்கள படிக்கிற அட்மாஸ்பியர் இருக்குது, படிப்பகம். படிப்புல ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள் 12 மணி நேரம் நான் என் லைஃப்லயே நான் பார்த்ததுல அந்த குழந்தைகள் கிஃப்ட் கொடுக்க நின்றுட்டே இருப்பாரு. இன்னைக்கு காலைல குழந்தைகளுக்கு நான் கொடுத்தேன், எனக்கு வந்து அப்படி முட்டி போட்டுனதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் வலிச்சுதானா 12 மணி நேரம் அவர் நிற்பார். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டிப்பால் முட்டை திட்டம், குழந்தைகள் படிக்க படிப்பகம், படிப்புல ஜெயிச்சா தளபதி கல்வி விருதுகள். வாழ்க்கையில் அவங்க வெளில போகும்போது கஷ்டப்பட்டு நம்மளாம நிறைய சுத்தம் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவங்களுக்காக விஜய் விலைகளா விருந்தகம், இதெல்லாம் மிகப்பெரிய சமூக கொண்டாட்டம். திரைப்படம் என்பது ஒட்டுமொத்தமா இந்த சமூக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருக்குமான ஒரு பண்டிகை. அவருடைய படம் வெளிவரும் ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையும் வரும் நானும் நம்புறேன். போற இடத்துலாம் எல்லாரும் வந்து குறிப்பா குழந்தைங்கலாம் எனக்கு சோசியல் மீடியாலாம் மெசேஜ் பண்றாங்க, அங்கிள் கொஞ்சம் தள்ளி தரங்க, வெயிலா இருக்குனாங்க. அப்புறம் மாண்புமிகு தமிழர் முதலமைச்சரை போய் நான் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் பேசும்போது அப்படியே உட்காந்துருந்தேன். என்னப்பா அப்படின்னாரு. இல்ல இந்த மாதிரி பசங்களாம் கொஞ்சம் ஸ்கூல்ல தள்ளி திறக்கலாமான்னு கேக்குறாங்க அப்படின்னா. யார் கேட்கறதுனாரு. இல்ல என் பையனே கேக்குறான், வெயிலும் அதிகமா இருக்கு, ஐஎம்டிலையும் செக் பண்ணேன், ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இல்லைனாலும் கொஞ்சம் இருக்குன்றாங்க. அப்புறம் அந்த டீஹைட்ரேஷன் ஆகும் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது, சரிப்பா ஒரு 3 நாள் தானே, பசங்க வந்து அந்த 3 நாள் படிப்பை சேர்த்து அவங்க படிச்சிருவாங்க, பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சது மாண்புமிகு முதல்வர் அண்ணன் விஜய் தான். அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அந்த குழந்தைகள் தான் எங்களுடைய சைல்ட் சென்ட்ரிக் அப்ரோச் தான். அதனால ஜூன் 4 தான் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும், ஜூன் 4 தான். அந்த ஜூன் 4 அந்த குழந்தைகள் வர்றதுக்குள்ளார டெக்ஸ்ட் புக் போயிடும், கிரேயான் பென்சில்ல தொடங்கி கிளாஸ் ரூம் வரைக்கும் அந்த சேஃப்டி ப்ரோட்டோக்கால்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டுரும். ஆசிரியர்களும் பள்ளி கல்வித்துறையும் அமைச்சர் நானும் தயாரா இருக்கிறேன். எல்லா குழந்தைங்களும் சந்தோஷமா வருவாங்க. லேப்டாப் மட்டும் இல்ல, சைக்கிள்ல தொடங்கி ப்ரொக்யூர்மெண்ட்ல தொடங்கி, அதாவது ஒரு சைக்கிள் ஒரு இடத்துல வாங்குறோம்னா அதுக்கு ஒரு பிரைஸ் பிக்ஸ் பண்ணுவாங்க. சில பிரைவேட் என்டிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு, அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்லாம் இருக்கும். வெளியில கிடைக்கிற பிரைஸை விட கம்மியா வரணும், மார்க்கெட் பிரைஸை விட அதிகமா வந்துடக்கூடாது. அப்ப அந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் அந்த ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலை ரீவேல்யூவேட் பண்ணி எல்லா திட்டங்களும் தொடரும். அது முறைப்படி செய்வோம், அவ்வளவு லீக்கேஜ் இல்லாம செய்வோம். ஆனா சின்ன பட்ஜெட்டா இருக்கலாம், ப்ரொடியூசருக்கு வந்து அதுவும் பெரிய பட்ஜெட் தான். அந்த மாதிரி படங்கள் தான் ஆக்சிஜன், தமிழ் சினிமாவுடைய ஆக்சிஜனே அது மாதிரி படங்கள் தான். ஒரு சின்ன பட்ஜெட் படமா வந்ததுனால இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் ஒரு பெரிய கலைஞர் நம்ம கிடைச்சிருக்காரு. ஒரு 2-3 படங்கள் தான் ஓடுது, மற்ற படங்கள்லாம் ஓடாம நிக்குது. ஏன்னா வந்து 130 ரூபா 200 ரூபாய் டிக்கெட் ஆயிடுறதுனால யாரும் உள்ள போக மாட்டாங்க. அதுக்காக கேட்கறேன். இல்ல அதான் இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து இப்ப முன்னாடி எல்லாம் 10 ரூபா டிக்கெட்னு ஒண்ணு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோல உட்காந்து பெரிய மல்டிபிளெக்ஸ்லயே பார்க்கலாம். இப்ப அதையும் உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் புரியுது. அப்படி எடுத்தோடனே நம்ம அது சொல்லிட முடியாது. அது ஒரு நிர்வாகம் இருக்கு, புரோட்டோகால் படி எல்லாம் செய்து சிறிய பட்ஜெட் படங்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம். அதுதான் தமிழ் சினிமாவின் ஆக்சிஜன். அவர்களுக்கு நாங்கள் துணை நிற்போம். இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வாழ்த்து. எண்ணிக்கை ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்காங்க. இல்லப்பா, நான் திரும்ப சொல்றேன், பிரைவேட் ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் ஒரு பொது புத்தியில ஒரு வேற்றுமை இருக்கு. நெக் டு நெக் தான் இருக்கு. என்ரோல்மெண்ட் ரேஷியோவா இருக்கட்டும், உள்ள படிக்கலாம் இருக்கட்டும். இப்ப கூட நான் ஒரு 4 லட்சம் பசங்க என்ரோல்மெண்ட் டார்கெட் கொடுத்துருக்கேன். அதுல வேலை செய்யறோம். இந்த படத்தை வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர் ராகுலுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ சோ மச்.